ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மத்திய அரசின் அட்டல் வயோ அப்யுதா யோஜனா திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நாடு முழுவதும் மண்டல வளம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்நிலையில் 2025-26 ஆண்டுக்கான புதிய மண்டல வளம் மற்றும் பயிற்சி மையங்களை அமைப்பதற்காக 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முன்மொழிவுகளை வரவேற்கும் அறிவிப்பை மத்திய சமூக நீதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த பட்டியலில் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், இமாச்சல் பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இடம்பெறவில்லை. 2011 இந்தியாவில் மூத்த குடிமக்கள் வீதம் 8% இருந்தது. இது 2047க்குள் 20% உயரும் என மத்திய அரசு கணித்துள்ளது. இதன் அடிப்படையில் மாநில அரசு, மத்திய அமைச்சகம் மற்றும் தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வு, பயிற்சி மற்றும் திட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கத்தில் மண்டல வளம் மற்றும் பயிற்சி மையங்கள் செயல்படுகின்றன. தற்போது தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் 11 மையங்கள் மூலம் சுமார் 30 மாநிலங்களை கவனிக்கின்ற நிலையில் ஒவ்வொரு மையமும் 6 முதல் 7 மாநிலங்களை ஒரே நேரத்தில் கவனிப்பது சிரமமாகும் என பல அமைப்புகள் தெரிவித்துள்ளன.